நம்மவர் நூலகம் அதுவுமே நாங்க சில கிராமங்களில் கட்டி கொண்டிருக்கிறோம். அதுவும் எங்கள் ஸ்கில் செட் டெவலப்மெண்டின் முயற்சி தான். ஆனால் அதை தமிழ்நாடு தழுவிய ஒரு திட்டமாக அமைக்கும் இந்த அரசு மீண்டும் வாய்க்க வேண்டும் உங்களுக்காக என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். தம்பி தம்பி என்று சொல்லக்கூடாது, DCM டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இங்கு உதயநிதி அவர்கள் இங்கே திருச்சியில் ஒலிம்பிக் அகாடமியை நிறுவி இருக்கிறார். அதனால என்னன்னு கேட்கலாம், இப்பவே அதற்கான பலன்கள் தெரிய ஆரம்பித்து விட்டன. இன்னும் 2-3 வருடங்களில் திருச்சியிலிருந்து சென்ற வீரர்கள் பதக்கங்களை அள்ளிக்கொண்டு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. சிறிய சிறிய கிராமங்களில் கூட விளையாட்டு மைதானங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு நாடும் மக்களை படி, வேலை செய்ய, தூங்கு, ரிட்டையர் ஆகு, சாவு அப்படின்னு சொல்றது சுயநலமான அரசு. எல்லா துறைகளிலும் எல்லா சுவையையும் அனுபவித்து, வாழ்க்கையையும் அனுபவித்து, மற்றவர்கள் அனுபவிப்பதற்கான விதைகளையும் போட்டுவிட்டு செல்வதே நல்ல தமிழனுக்கு அழகு. தமிழ்நாட்டின் இந்த மாதிரி இல்ல, பாத்திரலாம் ஏங்க, நான் இங்க உங்களை பார்க்கலன்னு கோச்சுக்கிறேங்க. டெல்லியில இருந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க உங்களை. அதை பத்தி கவலைப்படாம இங்க பாருங்க நாங்களும் தான் சொல்லிட்டு இருக்கோம், இங்க பாருங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. கூட்டி கொடுக்கறோம்னு குறைச்சு கொடுக்கறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா என்ன சொல்றேன் தெரியுமா, தமிழ்நாட்டின் வளர்ச்சி அங்க டெல்லிக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல் தான். அது மோர் குடிச்சு பார்த்தாங்க, அப்புறம் அது வயிற்று வலிக்கான மருந்துகள்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த கோபம். பட்ஜெட்னு அவங்க போடும்போது தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை. இது செஞ்சா அது கொடுப்போங்கிறது இதுக்கு என்ன சந்தையாங்க? அது டெமோக்ரசி. நாங்க சொல்றபடி கேட்கலன்னா உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்றதுக்கு பேரு திட்டமா, பிளாக்மெயிலா? நீங்களே சொல்லுங்க. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அரசு பண்ற வேலையா இது? வியாபாரி கூட அப்படி பண்ணாங்கன்னா வியாபாரம் கெட்டு போகும். நாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் அப்படி பண்ணார்னா நாடு கெட்டு போகும்.